அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகள் மிக முக்கியமான ஒரு ரகசியமான அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். பிரச்சனை என்னென்னு சொன்னால், அந்த ரகசிய அறிக்கை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை வெளியில் கசிஞ்சிட்டுது, ஊடகங்களுக்கு கசிஞ்சிட்டுது. அதிலே மிக முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஊடகம் த நியூயார்க் டைம்ஸ். அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அந்த ரகசிய அறிக்கையில் இருந்த எல்லா விஷயங்களையும் ஒரு கட்டுரையாக எழுதி தங்களுடைய பத்திரிகையில் போட்டுட்டார்கள். சும்மாவே பார்த்தீங்கன்னு சொன்னால், நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஃபேக் நியூஸ், CNN ஃபேக் நியூஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாமே ஃபேக் நியூஸ் என்று சொல்லி ட்ரம்ப் எப்போவுமே ஏசிக்கொண்டிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நியூயார்க் டைம்ஸுக்காக தனியொரு பதிவு ஒன்றை போட்டு இவர்கள் இணைய வழி துரோகிகள் என்று சொல்லி ஒரு சொல்லையும் போட்டு புதுசாக தாக்கியிருக்கிறார் நியூயார்க் டைம்ஸை. அப்படி என்ன பெரிய ரகசிய அறிக்கையை அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அது ஈரானை பற்றிய புதிய அறிக்கை. உங்களுக்கு தெரியும், இப்போ போர் நிறுத்தம் போய்கொண்டிருக்குது. என்னதான் போர் நிறுத்தம் போனாலும் ஈரானினுடைய சகல பகுதிகளையும் அமெரிக்கா கண்காணித்து கொண்டே இருக்கும், அல்லது இஸ்ரேல் கண்காணித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். சேட்டலைட் மூலமாகவும் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் பயன்படுத்தி கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். ஈரான் என்ன செய்யுது, எங்கே போகுது, புதிதாக ஏதாவது ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்றார்களா, இங்கே இருக்கிற ஆயுதங்களை அங்கே நகர்த்துகிறார்களா, அல்லது சேதமடைந்த ஆயுதங்களை தோண்டி எடுக்கிறார்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி கொண்டிருப்பார்கள் தானே. அப்படி செக் பண்ண இடத்துல அவர்களுக்கு கிடைத்த புதிய தகவல்கள், அதை சொல்றது கிளாசிஃபைட் அசஸ்மெண்ட் என்று சொல்லி. கிளாசிஃபைட் என்று சொன்னால் அது பகிரங்கமாக வெளியில் சொல்ல முடியாது, ரகசியமான அறிக்கைகள் என்று வைங்களேன். அதாவது பொதுமக்களுக்கு அதை பார்க்கறதுக்கான அனுமதி இல்லை, அப்படிப்பட்ட அறிக்கைகள். அதுதான் கிளாசிஃபைட் என்று சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அந்த ரகசிய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான 7 விஷயங்கள், அதைத்தான் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். முதலாவது குறிப்பு என்னென்னு சொன்னால், ஹோமுஸ் நீரிணை இருக்குத்தானே, அந்த ஹோமுஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில், அந்த ஹோமுஸ் பிராந்தியத்தில் ஈரானுக்கு சொந்தமான 33 ஏவுகணை தளங்கள் இருக்காம். இந்த 33 ஏவுகணை தளங்கள் மேலேயும் ஏற்கனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி இருந்தது. அதில் கணிசமான ஏவுகணை தளங்கள் சேதமடைஞ்சிருந்தது. ஈரானால் ஆப்ரேட் பண்ண முடியாமல் இருந்தது. இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 920 கிலோ எடையுள்ள குண்டுகள் எல்லாம் கொண்டு போயிட்டு அதில் போட ஏன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், ஹோமுஸ் நீரிணை பகுதியை ஃபுல்லாக மலைப்பகுதி தான். நடுவில் அந்த ஹோமுஸ் நீரிணை இருந்தாலும் 2 பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அந்த மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்கள், அந்த மாதிரியான ஒரு ஏரியா தான், ரஃப்பான ஏரியா உண்டு. எனவே அதுக்குள்ளே துளைச்சி உள்ளுக்குள்ளே நிறைய ஏவுகணை தளங்களை ஈரான் அமைச்சு வச்சிருந்தது. அதுக்கு மேலே அமெரிக்கா கட்டும் தாக்குதல்கள் எல்லாம் மேற்கொண்டிருந்தது. இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்னென்னு சொன்னால், அந்த 33 ஏவுகணை தளங்களில் 30 ஏவுகணை தளங்களை ஈரான் புனரமைத்து விட்டது. அவை இப்பொழுது தாக்குதலுக்கு தயாராக இருக்கின்றன. எல்லாத்தையும் வலிச்சு துளைச்சு கூட்டி அள்ளி எல்லாம் திருத்த வேண்டியெல்லாம் திருத்தி, பூட்ட வேண்டியெல்லாம் பூட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது. 30 ஏவுகணை தளங்கள் தயாராக இருக்கின்றன. ஏற்கனவே ஹோமுஸ் நீரிணை பகுதியில் 1000 பிரச்சனைகள், கப்பல்கள் போயிட்டு வர முடியலை. இப்போ ஏவுகணைகளும் ரெடியாக இருக்குன்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்கு இல்லாட்டியும் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த ஹோமுஸ் பகுதியில் ஒரு சண்டை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றது ஈரானுக்கும் நல்ல வடிவாக தெரியும். ஏன்னு சொன்னால், இந்த வரைக்கும் அதை திறக்க முடியலை தானே, ஒப்பந்தங்கள் போட்டு திறக்க முடியலை. அப்போ அமெரிக்கா திடீரென்று ஒரு தாக்குதலை மேற்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால், ஏராளமான கப்பல்கள், படையினர் எல்லாமே அங்கே ரெடியாக இருக்கிறார்கள். எனவே திடீரென்று ஒரு சடன் அட்டாக் கொண்டு செய்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது ஈரான் முழுக்க இல்லை, அந்த ஹோமுஸ் பகுதியில் மட்டும் ஒரு சடன் அட்டாக் கொண்டு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஈரானுக்கும் தெரியும். அதனால் இப்போ ஈரானும் தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தும் தானே. அந்த அடிப்படையில் 33 ஏவுகணை தளங்களில் 30 இப்போ ரெடியாக இருக்குது. இன்னும் 3 தளங்கள் அடுத்து வரும் சில நாட்களில் ரெடியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது ரகசியம். அடுத்த விஷயம் என்னென்று சொன்னால், ஈரான் நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 70% ஏவுகணை தளங்களும் ஏவுகணைகளும் ஈரான் இப்பொழுது மீள பெற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நிறைய இடங்களில் எல்லாமே மண்ணுக்குள்ளெல்லாம் புதஞ்செல்லாம் இருந்தது. அதெல்லாமே தோண்டி எடுக்கப்பட்டு 70% ஏவுகணை தளங்களை மீள புனரமைத்திருக்கிறது நாடு முழுவதும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே ஏவுகணை தளங்கள் இந்த மாதிரி புனரமைக்கப்படுறது அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகள், மற்றது இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கான ஒரு கடுமையான
அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. திரும்ப ஒரு யுத்தம் வரும்போது ஈரானுடைய தாக்குதல்கள் வந்து அதிரடி சரவடியாக இருக்கும் என்று சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லல. நான் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஆயுத வளங்களை இப்பொழுது புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது ஈரான் என்று சொல்லி இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அளவிட முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் என்ன சொன்னால் 3வது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஈரானினுடைய பெரும்பாலான ஆயுதங்கள் வந்து ஆயுத களஞ்சியங்கள் எல்லாமே வந்து எங்கே இருக்குது, நிலத்துக்கு அடியிலான் இருக்குது. எதுவுமே வந்து பெரும்பாலும் நிலத்துக்கு மேலே வச்சுக்கொள்றது இல்லை என்று சொன்னால் ஆபத்தண்டபடியால். அப்போ நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுரங்கங்கள் இருக்கு தானே, அதுக்கு வந்து ஈரான் வச்ச பேர் என்னென்னு சொன்னால் ஏவுகணை நகரங்கள், ஏவுகணை சிட்டி என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வெளியில் எப்படி ஒரு நகரம் இருக்குமோ அதே போல் உள்ளுக்குள்ளே வந்து ஏராளமான நகரங்கள் மாதிரி உள்ளுக்குள்ளேயே ரோட்டெல்லாம் இருக்குது, வாகனங்கள் எல்லாம் போகலாம், உள்ளுக்குள்ளேயே வந்து பெரிய பில்டிங்ஸ் மாதிரி எல்லாம் கட்டி அங்கேயே குடியிருக்கலாம் என்ற மாதிரி அந்த அளவுக்கு நகரம் மாதிரி கட்டி வைத்திருக்கிறார்கள் ஈரானில் வந்து. அப்போ அமெரிக்கா வந்து அந்த மாதிரியான ஏவுகணை நகரங்களை வந்து இலக்கு வைத்து நிறைய தாக்குதல்கள் நடத்தினது. ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் தாக்குதல் நடத்தினது உண்மைதான், ஆனால் அதனுடைய நுழைவாயில்கள் மட்டும்தான் தாக்கப்பட்டனவாம். அதனுடைய பிரதான அந்த ஆயுத களஞ்சிய சாலையோ அந்த நகரங்களோ வந்து தாக்கப்படவில்லை என்று சொல்லி இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தினுடைய நுழைவாயிலும் வந்து தாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் அந்த என்ட்ரன்ஸ் வந்து நார்மலாக வானத்திலிருந்து பார்க்கக்குள்ளே தெரியும், சேட்டலைட்டில் வந்து நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கக்குள்ளே தெரியும் எங்கே என்ட்ரன்ஸ் இருக்குன்னு தெரியும் தானே ஓரளவு. எனவே அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் தான் தாக்கப்பட்டதை தவிர மெயின் இடம் வந்து தாக்கப்படலைன்னு சொல்லி அதில் வந்து 90% இந்த என்ட்ரன்ஸுகள் இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் எல்லாமே வந்து இப்போ மீள புனரமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்க ராணுவம் தன்னை புதுப்பிக்கிற வேகத்தை விட அமெரிக்க ராணுவம் ஆயுதங்களை உற்பத்தி செய்கிற வேகத்தை விட பல மடங்கு வேகத்தில் வந்து ஈரான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் சொல்லல, இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூயார்க் டைம்ஸ் வந்து அதனை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அடுத்தது அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஆயுத தட்டுப்பாடு சம்பந்தமாகவும் இந்த புலனாய்வு அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதாம். எங்கள்கிட்ட வந்து போதிய அளவு ஆயுதங்களில் நாங்கள் நிறைய ஆயுதங்களை வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள வந்து செலவழிச்சிட்டோம், எனவே ஆயுதங்களை வந்து உற்பத்தி செய்தே ஆகணும் என்று சொல்லி இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று தனியாக போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து என்னென்ன ஆயுதங்கள் எவ்வளவு ஸ்டாக் இருக்குது, எவ்வளவு பாவிக்கப்பட்டது, எவ்வளவு காலம் எடுக்கும் அந்த ஆயுதங்களை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு, எவ்வளவு செலவு என்று சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்கை வந்து நான் கீழே முதலாவது கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணி விடுறேன். நீங்கள் யாராவது அந்த வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் அதை பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முதல் வந்த ஒரு அறிக்கையை அடிப்படையாக வச்சு தயாரிக்கப்பட்டதான். அதாவது அமெரிக்கா வந்து இப்போ அவசரமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கு என்று சொல்லி அதனை வந்து இந்த அறிக்கையிலும் புலனாய்வு அமைப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த அறிக்கையில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இனிமேலும் இந்த பங்க பஸ்டர் குண்டு போடுறேன் என்று சொல்லி போட்டு இந்த B2 பொம்மரை கொண்டு போயிட்டு கண்ட இடத்துல எல்லாம் பங்க பஸ்டர் குண்டு போடுற வேலையை நிப்பாட்டுங்க. ஏன்னு சொன்னால் திடீரென்று மிட் நைட் ஹமர் என்று சொல்லி போட்டு ஏமம் சாமத்தில் போயிட்டு பங்க பஸ்டர் குண்டு போடுறது தானே அமெரிக்கா, அப்படி நடந்தது தானே. அதை வந்து உடனடியாக ஸ்டாப் பண்ண சொல்லி பங்க பஸ்டர் குண்டு நாங்கள் சொல்லும் வரைக்கும் நீங்கள் போட வேண்டாம் என்று சொல்லி இந்த அறிக்கையில் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதிக்கு. என்ன காரணம் என்று சொன்னால் பங்கபஸ்டர் குண்டுகள் வந்து கையிருப்பில் இல்லை. ஒவ்வொரு பங்கபஸ்டர் குண்டையும் வந்து தயாரிக்கிறதுக்கு அதுக்கு வந்து நீண்ட காலம் எடுக்கும். ஒவ்வொன்றையும் வந்து உற்பத்தி செய்து முடிய சும்மா சாதாரண டெக்னாலஜி இல்லை தானே, அவ்வளவு ஹை டெக்னாலஜி தானே. ஏன்னு சொன்னால் நிலத்தை வந்து ஊடுருவி போகணும், கட்டுமையான பாறைகளை வந்து ஊடுருவி உள்ளே போய் அங்கே போய் வெடிக்கணும். எனவே அப்படியான குண்டுகள்லாம் பங்கபஸ்டர் குண்டுகள் இப்போதைக்கு பாவிக்க வேண்டாம். ஏன்னு சொன்னால் இன்கேஸ் சைனாவோட ஒரு யுத்தம் பெருமாக இருந்தால் அல்லது வடகொரியாவோட ஒரு யுத்தம் பெருமாக இருந்தால், ஏன்னு சொன்னால் நம்ப முடியாது தானே, ஃபியூச்சரில் வந்து எந்த நாடுகளோடையும் யுத்தம் பெறலாம். எனவே சைனாவோடையோ அல்லது வடகொரியாவோடையோ யுத்தம் பெருமாக இருந்தால் எங்களுக்கு பாவிக்கிறதுக்கு பங்கபஸ்டர் தேவைப்படும். எனவே இப்போதைக்கு பங்கபஸ்டர் குண்டுகள் பாவிக்க வேண்டாம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகள் அமெரிக்க ஜனாதிபதியை கேட்டிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான இன்னும் ஒரு பாயிண்ட் என்னென்னு சொன்னால் யுக்ரைனுக்கு வழங்கும் ஆயுத உதவிகளை மறுபரிசீலனை செய்யவும் என்று சொல்லி அதில் வந்து சஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் சும்மா யுக்ரைனுக்கு ஆயுதங்களை தூக்கி கொடுக்குறீங்க, எங்கள்கிட்ட ஆயுதங்கள் இல்லையப்பா, நாங்கள் இன்னும் உற்பத்தி செய்து முடியலை, எனவே யுக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஆயுதங்களை வந்து மறுபரிசீலனை செய்யவும் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால் இப்போதைக்கு கொடுக்காதீங்க, யுக்ரைன் எக்கடாவது கெட்டு போட்டும், ரஷ்யா அடித்தாலும் சரிதான், யுக்ரைன் அடி வாங்கினாலும் சரிதான், அது எங்கட பிரச்சனை இல்லை, அமெரிக்க ஆயுதங்கள் இனி யுக்ரைனுக்கு இப்போதைக்கு போகக்கூடாது என்று சொல்லி புலனாய்வு அமைப்புகளை வந்து சொல்லியிருக்கிறார்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு. இதனுடைய சுருக்கம் என்ன சொன்னால் இப்போதைக்கு நாங்கள் ஆயுதங்களை வந்து செலவழிப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி. எங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், இன்னும் அமெரிக்கா இந்த பெரிய வல்லரசு நாடு, உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடு, அவர்கள்ட்ட ஆயுதம் இல்லையான்னு கேட்டால் ஆயுதங்களை அவர்களும் உற்பத்தி செய்யத்தானே வேணும், உற்பத்தி செய்வார்கள், இல்லையண்டு இல்லை, அதுக்கான வளங்கள் எல்லாம் இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னால் அதுக்கு ஒரு காலம் எடுக்கும், குறிப்பிட்ட காலம் எடுக்கும். எல்லாம் பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் உற்பத்தி செய்து முடிய அவசரமாக துரித வேகத்தில் வந்து செய்யவே முடியாது. எனவே
புலனாய்வு அமைப்புகள் சொல்லியிருக்கிறார்கள் ஆயுதங்களை வந்து செலவழிக்க வேண்டாம் என்று சொல்லி. அடுத்தது 7வது பாயிண்ட், மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னு சொன்னால், ஏற்கனவே அமெரிக்க அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த ஈரானிய யுத்தத்தில் வந்து 11 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து செலவழிஞ்சிருக்குன்னு சொல்லி, அவ்வளவு தொகையான ஆயுதங்களை வந்து நாங்கள் செலவழிச்சிருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள, எல்லாத்தையும் வந்து அசஸ்மெண்ட் செய்து பார்க்கக்குள்ள வந்து 29 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து செலவழிக்கப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கையில் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஆயுதங்கள், விமானங்கள் எல்லாம் இழந்தது, ஹெலிகாப்டர்களை இழந்தது, இந்த மாதிரி நிறைய இழப்புகள் தானே. எல்லாத்தையும் வந்து கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள இனி படைத்தளங்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது, அங்கே நிறைய இழப்புகள் ஏற்பட்டது. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட 29 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வருது என்று சொல்லி இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இது வந்து பெரிய விவாதங்கள் எல்லாத்தையும் உருவாக்கும். பாராளுமன்றத்தில் வந்து அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் வந்து பெரிய விவாதங்களை உருவாக்கும். இவ்வளோ காசு எதுக்கு போய் செலவழிச்சீங்க என்று சொல்லி. எனவே இப்படியான 7 முக்கியமான விஷயங்களை அடங்கிய இந்த அறிக்கை வந்து புலனாய்வு அமைப்புகளால் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது இப்பொழுது அமெரிக்காவினுடைய ஊடகங்களில் வந்து கசிந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய ஒரு பதட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறது. இப்போ நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர் சீனாவுக்கு போயிருக்கிறார். சீனாவுக்கு வந்து உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு போயிருக்கிறார். அங்கே என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்குதுன்றதை நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த அறிக்கை வந்து இறுதி அறிக்கை என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், புலனாய்வு அமைப்புகள் வந்து காலத்துக்கு காலம் தகவல்களை வந்து சேகரித்து கொண்டு தான் இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் வந்து தகவல்களை சேகரித்து கொண்டே இருப்பார்கள். தாங்கள் சேகரிக்கிற தகவல்களை வந்து ஒரு அறிக்கையாக எழுதி ஜனாதிபதிக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்போ வந்திருக்கிறது லேட்டஸ்ட் அறிக்கை. இனி அடுத்த வாரமோ ஒரு 10 நாள் கழிச்சோ இன்னும் ஒரு அறிக்கை ஒன்று வரும். அதிலேயும் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படும். எனவே அப்படியான ஏதாவது அறிக்கைகள் ரகசியமாக வெளியில் கசிஞ்சா அதை வந்து நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் பார்க்கலாம். எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், ஈரானை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதெல்லாம் போய், ஈரான்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை, ஆயுதங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், எல்லாத்தையும் வந்து தரமட்டமாக்கிட்டோம்ன்றது பொய் என்றதை நாங்கள் ஒரு தரம் சொல்லல, அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகளே சொல்லியிருக்கிறார்கள் என்றதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.